guys, welcome back to our channel. இந்த வீடியோ ட்ராமாவோட 4th பார்ட் பார்க்க போறோம். ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஹீரோ காலைல முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோயின் இருப்பாளா? இது மார்க்கோ இல்ல மார்க்கோட சிஸ்டர் அப்படின்னு அவளோட கழுத்தை பிடிச்சு நினைக்கிறான். அவளும் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னோட குழந்தைய ஹெல்ப் பண்ணிடுறதா அப்படின்னு சொல்ல, இப்பதான் நீ பிரெக்னெண்டா இருக்கிறது உனக்கு தெரியுதா? நைட்டுக்கு என்னோட பெட்டுக்கு வரும்போது உனக்கு தெரியலையா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோட அம்மா கதை வந்து நாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ்னு என்னோட அம்மாக்கு எப்படி நான் இங்க இருக்கிறது தெரியும் அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க, அவளும் இந்த ஹோட்டல் ஃபுல்லாவே உங்க ஃபேமிலியா இருந்தாலும் புக் பண்ணியிருக்காங்க, அதனால தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ நீ இங்க இருக்கிறதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, அவளும் ஆமான்னு சொல்றா. நீ என்னதான் ட்ரிக் யூஸ் பண்ணாலும் சரி, நீ என் பெட்டுக்கு வந்ததுக்காகலாம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி உன்னை என் ஒய்ஃப் ஆக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கதவை போய் ஓப்பன் பண்றான். ஜெயிலு கூட வந்திருக்கா. உனக்கு எல்லாம் ஓகேவா, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. உள்ள ஹீரோயினை பார்த்தது அவகிட்ட போயிட்டு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் நேற்று உனக்கு கால் பண்ணி ஹீரோ டாக்டர் கிட்ட தானே கூட்டு போக சொன்னேன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவளை பார்த்து கேட்டுட்டு இருக்க. இப்போ ஹீரோட அம்மா வந்துட்டு குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ஆல்ரெடி குழந்தைக்கு 3 months ஆயிடுச்சு, அப்புறம் எனக்கும் எந்த பெயின்லாம் இல்லை, ஸோ அதனால போக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டு ஹீரோவும், உங்களுக்கே அந்த குழந்தை மேலே அவ்வளோ அக்கறை அப்படின்னு கேட்க, ஏன்னா அவளோட குழந்தை அப்படின்னு அம்மா சொல்ல வராங்க. பட் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. ஸோ அம்மாவும் வந்து ஹியூமன் லைஃப்ல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஜெயின் மறுபடியும், நீ உன் பிரதருக்கு இந்த மாதிரி துரோகத்தை பண்ணலாமா? பிரதருக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருக்கு, அப்புறம் நான் உனக்கு கால் பண்ணது ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக, அதுக்கு பதிலாக நீ என்ன காரியம் பண்ணியிருக்க? அவங்க கூட பெட்ல ஒன்னா இருந்திருக்க அப்படின்னு ஜெயின் கோவப்படுறா. ஆல்ரெடி மார்க்குக்கும் ஹீரோக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, என்ன அவங்க 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்புறம் நான் நேற்று ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாததுக்கு ரீசன் நீ ஹீரோ கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஏன்னா ஹீரோ கிட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டு போவான்னு கேட்கும்போது அவன் அதுக்குள்ள ஹீரோயினை மார்க்கோன்னு நினைச்சிட்டு அவளை ஹக் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்திருப்பான். அப்போதான் ஹீரோயின் ஜெயின் கிட்ட, உனக்கு எப்படி நான் ட்ரக் பண்ண மேட்டர் தெரியும் அப்படின்னு கேட்குறான். அவளும், இதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா தான் இந்த வேலையை பார்த்தது, பட் எனக்கு அதில் எந்த விருப்பமும் இல்லை, என்னையும் ட்ரக் பண்ணியிருந்தாங்க, அதான் அவன் பக்கத்துலேயே வரல அப்படின்னு சொல்ல, உனக்கு மேனஸ்லாம் தெரிஞ்சிருக்கு, இங்கே சில பேருக்கு அது தெரியல அப்படின்னு ஹீரோயின் டைரக்டாக குத்தி பேசுகிறான். அவளும், நீ தான் நேற்று என்ன மார்க்குன்னு நினச்ச அப்படின்னு சொல்ல, அதுக்கு காரணம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, இன்னொரு டைம் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு ஹீரோயினை திட்ட. அவளும் போக போகிறா. சடனாக அவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஸோ ஆன்ட்டி அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வராங்க. ரிட்டர்ன் வரும்போது ஆன்ட்டி ஹீரோயின் கிட்ட, நீ ஏன் ஹீரோ கிட்ட இந்த மேட்ரு சொல்லக்கூடாது, இது அவனோட குழந்தை தானே அப்படின்னு கேட்க, பட் இந்த குழந்தை மேட்ரு தெரிஞ்சா இந்த குழந்தைய உயிரோட வைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பயப்படுறா. நீங்கள் என் கூட வந்ததுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு ஆன்ட்டி கிட்ட சொல்ல, அவங்களும் இது என்னோட பேர குழந்தை, நான் கூட வர மாட்டேனா, அப்புறம் எனக்கும் என் பேர குழந்தை கூட இருக்கணும்னு ஆசை தான், அதுக்கு நீ வாங்கிட்டு வந்து நான் பிரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்றாங்க. என்ன ஆன்ட்டி, இதுக்கு முன்னாடி நீங்க தான் உங்க பையனை நான் மாத்தலைன்னா 1 monthக்குள்ள இந்த குழந்தைய அபார்ட் பண்ண வச்சிருவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டா, அதான் அந்த டைம் நான் சும்மா சொன்னேன், பட் எனக்கு இப்போ நல்லாவே தெரியும் நீ நல்ல பொண்ணு, அதனால நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த குழந்தைய நீயே வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் ஹாப்பி. எப்படி 2 பேரும் பேசிட்டு போறத இப்போ ஃப்ராங்கோட அம்மா பாக்குறாங்க. அவங்களும் இப்போ ஃப்ராங்க் பின்னாடி பயந்து போய் ஒளியே, அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நான் அந்த லேடியை பார்த்தேன், அந்த லேடியாக தான் எனக்கு வேலையே போச்சு, மேனேஜர் கூட அந்த லேடி தான் அந்த மாலோட ஓனர்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அந்த மால் ஹூக் ஃபேமிலியோடது அப்படின்னு சொல்ல, இப்போதான் அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் டவுட் ஆகுது, ஒருவேளை ஹீரோயின் பிரெக்னன்சியை யூஸ் பண்ணி ஹூக் ஃபேமிலியில மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாலோ அப்படிங்கிற சந்தேகத்துல ஃப்ராங்க் கால் பண்ணி ஹீரோயின் யாரை மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு விசாரிக்கிறான். கேட்டா அது உண்மையாவே ஹூக் ஃபேமிலியோட எல்டர் சன் தான். ஸோ அப்போ ஹீரோயின் ஹூக் ஃபேமிலியில தான் மேரேஜ் பண்ணியிருக்கா, அவங்க இந்த சிட்டியில என்ன நினைச்சாலுமே நடக்கும், நம்ம இந்த சிட்டியை விட்டு ஓடுறதான் பெட்டர் அப்படின்னு அம்மா பயந்துட்டு இருக்காங்க. பையனும் நம்ம சிட்டியை விட்டு போகலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயினை அழிக்காம போகக்கூடாது அப்படின்னு ரிவெஞ்ச் மோட்ல போய் ஹீரோயினோட அப்பாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஸோ இப்போ அப்பா ஹீரோயின்ட்ட வந்து, நீ இவ்வளோ பெரிய கதையத்தை என்கிட்ட இருந்து எப்படி மறைக்கலாம் அப்படின்னு அவளை பெல்ட் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்கா. ஸோ அவளுக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது. பட் இந்த டைம் போல்டா நின்று அந்த பெல்ட்டை திரும்ப பிடிக்கிறா. எதுக்கு என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்க, நீ மிஸ்டர் ஹூக்கு மேரேஜ் பண்ணியிருக்க, இந்த மேட்டர் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, உடனே வா நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம், நீ தான் ஆல்ரெடி மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டல, அதை வச்சு எனக்கு இப்போ டவுரி வாங்கித்தா, அதுவும் எனக்கு 1 billion வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது கூட உன்னோட பிரதருக்கும் அவங்க கம்பெனியில் வேலை வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும் அப்படியே நான் மிஸ்டர் ஹூக் கிட்ட கேட்கணும்னா உங்களை ஜெயில அடைக்க சொல்லி தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல, அவரும் நான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, அப்பா தள்ளி விட்டதுல ஹீரோயினோட மண்டையில அடிப்படுது. இங்க ஹீரோ மறுபடியும் பார்க்கு ட்ரிங்க் பண்ண போயிருக்கா. அங்க பிளே பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்னடா இந்த டைம் உனக்கு யார் வேணும், பொண்ணா பையனா இல்ல 2 பேரையுமே அரேஞ்ச் பண்ணுமா அப்படின்லாம் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டு
ஹீரோக்கு ஒரே ஹீரோயின் கூட இருந்த ஞாபகமே வந்துகிட்டு இருக்கு. நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டேய் நீ தான் ஹெவி ட்ரிங்கர் ஆச்சே, நீ தான் நிறைய ட்ரிங்க் பண்ணல, ட்ரிங்க் பண்ண அப்படின்னு ஊற்றி கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் நான் அஃபையர் வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்ல, டேய் அஃபையரா, பொண்ணா பையனா அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. பாஸ் உங்கள் நேமில் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறான். அடுத்த கட்டில் போய் ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு எங்கேயும் எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. லாஸ்ட் டைம் அவளோட தலையில் அடிபட்டுருக்கும்ல, அப்புறம் அவங்க அப்பா அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மேட்டர்னா, நீ தான் என் கூட வந்து ஹூக் ஃபேமிலியில் காசு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். இனி உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய கொண்டு போய் நான் காசு வாங்கிக்கிறேன். என் பொண்ணு என்னை ஏமாற்றலாம், என்னோட பேர குழந்தை என்னை ஏமாத்தாது அப்படின்னு அவளை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அதனால அவளால் ஒழுங்காக செக்அப் கூட போயிருக்க முடியாது. எப்படியும் இந்த குழந்தை பிறந்த பிறகு இந்த சிட்டியை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சடனா அவளோட வீட்டுக்கு வரான். ஒருவேளை என்ன ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிருக்காங்க தெரிஞ்சு என்னை காப்பாற்ற வந்திருக்கானா அப்படின்லாம் ஹீரோயின் நினைக்கிறா. ஆனால் வந்த ஹீரோ அவளை ரொம்ப ரஃபாக டீல் பண்ணிட்டு இருக்கான். நீ எனக்கே தெரியாமல் எங்கள் அம்மாவை யூஸ் பண்ணி என்னோட நேமில் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டல அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்ருக்க. அவளும் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நீ ஏன் முன்னாடியே ட்ராமா பண்ணாத, இப்போவே உடனே டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவளை எழுத்துட்டு இருக்க. ஹீரோயினும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வெளியே வரா. அவளுக்கு அந்த சன்லைட் கூட ஒழுங்காக ஒத்துக்கல. அப்போ ஹீரோயினும் எனக்கு பெயினாக இருக்குன்னு சொல்கிறா. இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காத, கூலிங் ஆஃப் பீரியட் 3 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் உனக்கு கால் பண்ணால் உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒழுங்காக இப்போ டிவோர்ஸ் பண்ண வந்துரு அப்படின்னு கம்பல் பண்ணிட்டு இருக்க. அவளும் என்னோட மொபைல் என்கிட்ட இல்லை, எனக்கு லேபர் பெயின் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்கிறா. உனக்கு இப்போ 8 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எங்கள் லேபர் பெயின் வரும் அப்படின்னு ஹீரோ நம்ப மாட்டான். ஹீரோயின் ப்ளீஸ் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, அப்புறம் நான் உன்னை கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவன் மயக்கம் போட்டு விழுறா. காலில் பார்த்தா ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ இப்போ அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். அவளுக்கு வந்தது லேபர் பெயின் தான். ஸோ அவளுக்கு அதுக்கான சர்ஜரி போயிட்டு இருக்கு. அப்போ நியூஸ் தெரிஞ்சு ஹீரோட அம்மா ஹாஸ்பிட்டல் வராங்க. அவளுக்கு டியூ டேட்டின்னு வரலையே, அதுக்குள்ளே சடனாக எப்படி லேபர் பெயின் வந்துச்சு, நீ எதுவும் பண்ணியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அம்மா அவங்களுக்கு அப்படி என்ன பண்ணா, எதுக்கு அவ கூட எனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்க. அம்மாவும் அந்த குழந்தை அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஹீரோனோட டெலிவரி முடிஞ்சா வெளியே வரா. அப்போ ஹீரோயினை பார்த்து நீ நல்ல வேலை பண்ணியிருக்க அப்படின்ட்டு குழந்தைய பற்றி கேட்க, அது ஸ்பெஷல் கேரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி நான் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினும் ஆன்ட்டிக்கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறா. ஆன்ட்டி போயிட்டு ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறாங்க. நான் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணதுனால தான் இத்தனை பிரச்சனையும். சரி நம்ம இப்போவாது ஜேம்ஸ் கிட்ட சொல்லிடலாமா? இல்லை நான் அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன், அவன் என்ன ட்ரீட் பண்ண விதமே உங்களுக்கு தெரியுதில்ல, இதே மாதிரி என்னோட குழந்தைய அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன், இதை லாஸ்ட் வரைக்கும் நம்ம சீக்ரெட்டாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ வெளியே வந்து ஹீரோ கிட்ட ஒரிஜினல் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. அவனும் இதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, அம்மாவும் பதிலுக்கு நீ இந்த ஃபியூச்சரில் ரெக்ரெட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து ஹீரோனோட அப்பாவுக்கு குழந்தை பிறந்த மேட்டர் தெரிஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. 1 year வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தது அப்படின்ட்டு அவகிட்ட வர, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, நீங்கள் அவங்கள பார்க்காம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். உனக்கு தான் இப்போ குழந்தை பிறந்துருச்சுல்ல, அதான் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு ஹூக் ஃபேமிலிக்கு போக போகிறேன் அப்படின்னு அப்பா சொல்ல, உங்களுக்கு அந்த அவசியம் இல்லை, ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்கிறா. என்ன நீ ஒரு யூஸ்லெஸ்ஸான பொண்ணா இருக்க, உன்னை வளர்த்ததே வேஸ்ட்டு அப்படின்னு அவளை அடிக்கிறாங்க. அடுத்து நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண என்ன, குழந்தைய கொண்டு போய் சைல்டு சப்போர்ட் கேட்குறேன் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு போக, அப்போ ஹீரோயினா அப்பா கிட்ட குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நீங்கள் வெளியே கொண்டு போகக்கூடாது, அப்படியே வெளியே கொண்டு போய் எதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் அப்பாவும் நோட்டீஸ் பண்ணுறாங்க, அந்த குழந்தை அழவே இல்லை. ஏன் குழந்தை அழலை அப்படின்னு கேட்டால், அது பிறந்ததுலேருந்தே அழலை, அதனால என் கையில் தந்துருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அப்பாவும் அவகிட்ட கொடுத்துட்டு, உங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்க்கே நான் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன், இனி உங்கள் 2 பேருக்கும் செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது, இனி உங்கள் 2 பேரையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் வெளியே வந்த பிறகு குழந்தை கொஞ்சம் பெட்டராகட்டும், கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு கூப்பிட்டு போயிட்டு 10 billion வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயினும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக அதே கிளப் ஹவுஸில் போய் ஒர்க் பண்ணுறா. அங்கே கார்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்கல்ல, அதில் மோஸ்ட்லி அவள் தான் வின் பண்ணுவான். இப்போ வின் பண்ணிட்டு வெளியே வரும்போது லாஸ்ட் டைம் அவளை கால் பண்ணி ஒரு மேன் கூப்பிட்டுருப்பான்ல, அவனோட நேம் மிஸ்டர் ஸ்மித். இப்போ அவன் வந்துட்டு நான் தான் அவனை சீட் பண்ணி விளையாடு, அப்போ தான் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட வந்து பேச, இந்த கிளப் ஹவுஸ்க்குன்னு ரூல்ஸ் இருக்குல்ல, நான் அதை பிரேக் பண்ணாமல் தான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். ஏன் நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, எனக்கு மிஸ்டர் ஹூக் வரைக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனால இங்கே உள்ள எல்லாருமே என்னோட பேச்சை கேட்குறாங்க, உனக்கு மட்டும் என்ன திமிரு, இவனை பிடிங்க அப்படின்னு ஹீரோயினை பிடிக்க சொல்ல, ஹீரோயினும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஓடுறா. மிஸ்டர் ஸ்மித்தோட ஆட்களும் பின்னாடியே விரட்டிட்டு வராங்க. அவள் இப்போ ஒரு ரூம்குள்ளே போனால் அங்கே ஹீரோ உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். என்ன இந்த உலகம் ரொம்பவே குட்டியாக இருக்குது,
மறுபடியும் இவன் முன்னாடியே வந்து நிற்கிறேனே அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்போ மிஸ்டர் ஸ்மித்தோட ஆட்களும் உள்ளவரை ஹீரோயின் என்ன பண்ணான்னு தெரியாமல் ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறா. மிஸ்டர் ஸ்மித்தும் பாஸ் நாங்கள் இவனை தூக்கிட்டு போயிடுறோம், இவன் எங்ககிட்ட இருந்தால் தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னு ஹீரோயினை பிடிக்க போகிறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க அவனும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோயினை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது எனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த ஸ்மெல் இருக்குது அப்படின்னு அவளை கிஸ் பண்ணுறான். அதை பார்த்தது மிஸ்டர் ஸ்மித்துக்கு இங்கே வேலை இல்லைன்னு அவன் கிளம்புறான். ஹீரோயின் நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக போகிறா. நான் உன்னை போக சொல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு ரூம் கார்டை கொடுத்து 2 பேரும் இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயினும் தட்டி கொடுத்துட்டு போகிறான். அப்போ ஹீரோயினும் நான் என்ன பண்ணணும்னு கேட்க ஹீரோயினை பிடிச்சி இப்போ ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். எனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட ஸ்மெல் இருக்குது, இப்போ அதில் மில்க் ஸ்மெல்லாம் ஆட் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன இவன் போலீஸ் டேக்காக இருப்பானோ இப்படி மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அப்போ ஹீரோவும் நீ இன்னைக்கு நைட் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறியான்னு கேட்க ஹீரோயின் அவன் தட்டி விடுறா. நமக்குள்ளே இருந்த கான்ட்ராக்ட் எப்போவும் முடிஞ்சு போச்சு, இனி நீ சொல்கிறதெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எனக்கு அது தேவையில்லை, நான் வீட்டுக்கு போகணும், என்னோட சிஸ்டரையும் அவளோட குழந்தையும் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்புறா. பின்னாடி ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இங்கே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து நிற்கிறான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்க, பெர்வெட் மாதிரி பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்ல நான் உன்கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறேன், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் உன் பக்கத்தில் படுத்து தூங்கிக்கிறேன், நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கெஞ்சுற மாதிரி கேட்குறான். இந்த மென் எல்லாருமே போய் மட்டும் தான் சொல்லுவீங்க, உன் மேலே எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, அப்புறம் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நினச்சி எனக்கு அருவருப்பாக தான் இருக்குது, நீ என்னை ஹக் பண்ணிட்டு தூங்கும்போதெல்லாம் எனக்கு வெறுப்பாக தான் இருக்கும், ஸோ இனி நான் அந்த லைஃப்க்கு போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டோரை லாக் பண்ணிடுறா. இப்போ ஹீரோவும் அப்செட் ஆகிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண என்னடா அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க ஒன்றுமே நடக்கலடா அப்படின்னு எப்பவும் போல சொல்கிறான். அப்போ என்னதான் பண்ணீங்க, ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட பேசிட்டா இருந்த அப்படின்னு கேட்க டே அது பொண்ணு இல்லடா பையன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏய் எனக்கு தெரியாதா, அது அவன் பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க பொண்ணு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறான். நான் இதெல்லாம் ஃபர்ஸ்டே ஆளை வச்சு செக் பண்ணிட்டேன், அது உண்மையாகவே பையன்தான் அப்படின்னு ஹீரோ அடித்து சொல்கிறான். அதே மாதிரி ஃப்ரெண்டும் ஸ்ட்ராங்காக நான் இன்னைக்கு மீட் பண்ணது பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறான். சரி எப்படி கன்ஃபார்மாக சொல்கிற அப்படின்னு கேட்டால் அதான் அவங்கள டச் பண்ணும்போது நமக்கு தெரியலடா, ஒரு பையனை டச் பண்ணால் அவன் ஹார்டாக இருப்பான், ஒரு பொண்ணை டச் பண்ணால் சாஃப்டாக இருப்பாங்க, அதே மாதிரி நான் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண பர்சன் கண்டிப்பாக பொண்ணு தான், அப்படியே அது பையன் தான் நீ ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா நான் என்னோட நேம் வேணால் ரிவர்ஸில் எழுதுறேன் அப்படின்னு சேலஞ்செலாம் பண்ணுறான். அப்புறம் தான் ஹீரோக்கும் மைல்டாக டவுட் வருது. ஸோ இப்போ அடுத்து மார்க்கோவை தூக்குறான். மார்க்கோ இப்போ கூப்பிட்டு வந்ததும் அவனை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நீ மார்க்கோ இல்லை அப்படின்னு சொல்ல என்ன நான் மார்க்கோ இல்லையா அப்படின்னு அவனே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டான். இப்போ அவனை சுற்றி விட்டு பார்த்துட்டு நீ ஒரு மேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் மேன் தான், இதில் என்ன டவுட்டு அப்படிங்கிற மாதிரி மார்க்கவும் கேட்குறான். பட் நீ ஏன் பேட் ஸ்மெல் அடிக்கிற, நான் உன்னை ஹக் பண்ணும்போது ஹார்டாக இருக்க அப்படின்னு கேட்க ஒரு மேன்னா அப்படி தானே இருப்பாங்க, பொண்ணுங்க தான் சாஃப்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்போ எதுக்கு இதுக்கு முன்னாடி நான் உன்னை ஹக் பண்ணும்போதெல்லாம் உன்கிட்ட இருந்து நல்ல ஸ்மெல் வந்துச்சு, நீ சாஃப்டாக இருந்தா அப்படின்னு கேட்க அவனும் இப்போது அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல வந்துட்டு வாய மூடுறான். ஏன்னா அதுக்கு காரணம் அது நீ கிடையாது அப்படி தானே அப்படின்னு கேட்க ஆமாம் அது என்னோட சிஸ்டர், உன் கூட அக்ரிமெண்ட் போட்டது, உன் கூட டெய்லி நைட் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே என்னோட சிஸ்டர் தான், இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிற, நீ தான் அவளை மேரேஜ் பண்ண அப்புறம் விட்டுட்டு போன இப்போ டிவோர்ஸ் பண்ண அப்படின்லாம் சொல்ல எனக்கு அது உன்னோட சிஸ்டர்னு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சுல, இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும், என்னோட சிஸ்டருக்கும் அவளோட அப்பன் பேர் தெரியாத குழந்தைக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அப்படி சொல்லாத அப்படின்னு கத்துறான். ஆமாம் அப்பா பேர் அவனுக்கு தெரியாதுல்ல, அப்போ அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு இவனை வெளியே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறான். அவனும் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் என்னோட சிஸ்டரையும் அவளோட குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ ஹீரோவும் அடுத்த ஸ்டெப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறான். அந்த ரிப்போர்ட்டில் பாசிட்டிவ் தான் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மாவும் என்ன உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஆமாம் பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு ரிப்போர்ட் அவங்க அம்மாட்ட காமிக்கிறான். அம்மாவும் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேஷுவலாக கேட்குறாங்க. என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, நான் மட்டும் இப்போ இதை கண்டுபிடிக்கலன்னு என்கிட்ட எப்போ சொல்கிறதா இருந்தீங்க அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். உங்களுக்கு உங்கள் பேரும் கூட இருக்கணும்லாம் ஆசை இல்லையா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்க எனக்கு எல்லா ஆசையும் இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ணுறது, நீ தான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், அதுக்குன்னு நான் அவகிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சா கூப்பிட்டு வர முடியும், நானும் ஒரு உமன் தான், ஸோ அவளோட பெயின் எனக்கு தெரியும், அந்த மாதிரி காரியத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நான் குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிக்க சொல்ல, பட் அதுக்குன்னு எனக்கு குழந்தை இருக்கிற மேட்டரே என்கிட்ட சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நீ ஒரு ஃபுல், நீ ஏன் தப்பான பர்சனை ஐடென்டிஃபை பண்ண, செகண்ட் ரீசன் நான் உன்கிட்ட இது எல்லாத்தையும் சொன்னால் நீ யூரியே அவளோட குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற பயத்தில் தான் நான் அவ கூட சேர்ந்து இதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணேன். சரி இப்போ தான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல நான் என்ன பண்ண போகிறேன்
அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறதோட இந்த பார்ட் எண்ட் ஆகுது. See you all in next video. Thanks for watching.